பாருங்குறவர்களே, நாங்கள் முதல் தடவை இன்றைக்கு தான் ரொட்டி வந்து வீட்டில் செய்திருக்கிறோம். 2 விதமாக சுட்டுருக்கிறோம் பாருங்கள். இதோட சாப்பிட்றதுக்கு டியூனாவும் உருளைக்கிழங்கும் தக்காளியும் ஒரு வர மாதிரி தொக்கு செய்து வச்சுக்கிறோம். வணக்கம் உறவுகளே, மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கு நாங்கள் என்ன சமையல் செய்ய போகிறோம்னு சொன்னால் பீச் ரொட்டி செய்ய போகிறோம். பாருங்கள், அதுக்கு தேவையான பொருட்கள் என்ன எடுத்து வச்சுக்கணுண்டு. நான் 1 கிலோ மாவு தான் செய்ய போகிறேன். 1 கிலோ வெள்ளம்மா மைதாமா, அதுக்கு 25 கிராம் பட்டர், 25 கிராம் சுகர், 25 கிராம் சால்ட், ஒரு எக், 500 மில்லி தண்ணி, அதோட 100 மில்லி பால் மில்க், ஃபுல் க்ரீம் மில்க் கூட போகிறேன். பீச் ரொட்டி வந்து ஃபஸ்ட் டைம் செய்ய போகிறோம். சந்திராட சித்தியோட மகன் வந்து என்னுடைய மச்சான் வந்து சுவிஸ்லேருந்து வந்திருந்தவர். அப்போ அவர் தான் இந்த அளவு எடுத்து அன்றைக்கு செய்தவர். அதில் வந்து நல்ல டேஸ்ட்டாகவும் இருந்தது, அளவுகளெல்லாம் கரெக்டாக இருந்தது, எல்லாமே நல்ல டேஸ்ட்டாக இருந்தது. அவர் தந்த அளவின்படி தான் நாங்கள் இன்றைக்கி ஃபஸ்ட் டைம் செய்து பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வாங்க உறவுகளே, முதல்ல வந்து மாவை ஒரு அகண்ட பாத்திரம் ஒன்றுக்குள்ளே எடுப்போம். அப்போ தான் குழைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். பாருங்கள், இதுக்கு உப்பை வந்து தூவி போடுவோம் எல்லா இடம் சேரும்படி. அதோட சுகரையும் எல்லா இடம் சேரும்படி தூவி போடுவோம். இதை முதல் குழைச்சி இருக்க விடுவோம். பட்டர் எடுத்து போடுவோம். பட்டரையும் கொஞ்சம் நிறைய போடுவோம். அதே மாதிரி குழைச்சி விடுவோம், பட்டரை எல்லா இடம் சேரும்படி. இப்போ பட்டரையும் சேர்த்து மாவோட குழைச்சிட்டேன். இப்போ நாங்கள் எக்கை உடைச்சி ஊற்றுவோம். அதே மாதிரி மாவோட பிணைஞ்சு விடுவோம். இப்போ 100 மில்லி பால் எடுக்கணும். பாருங்குறவுல தண்ணியோடைய பாலையும் சேர்த்துட்டேன், 100 மில்லி பாலையும் சேர்த்துட்டேன். இப்போ இதை நாங்கள் கொஞ்சம் கொஞ்சம் விட்டு குழைப்போம். பாலும் தண்ணியும் கொஞ்சம் கொஞ்சம் விட்டுட்டே இருப்போம். இப்போ எல்லா இடமும் வடிவம் குழைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நல்லா குழைக்கணும். இந்த கண்ணீரமாக ஊட்டி குழைச்சா தான் நல்லா சொத்தாயும் நல்லா பொங்கி வரும். நாங்கள் ஒரு வேளை தண்ணியெல்லாம் அளவாக வந்திருக்குது. நல்லா குழைப்பட்டு நல்லா இன்னும் குழைக்கணும். நல்லா உருட்டி குழைச்சோம்னா தான் நல்லா பொங்கி வரும், சொத்தாயும் இருக்கும், டேஸ்டாயும் இருக்கும். நல்ல டேஸ்ட் வரும். அதே மாதிரி வருமா? உங்களோட தம்பி தான் ஐயா, அது அதே மாதிரி வரும். இந்த அவர் சொன்ன அதே அளவு தான், எந்த அளவும் குறையில்லை. அவர் குரு, நான் இன்றைய தான் ஃபர்ஸ்ட் டைம். நீங்கள் போக போக அவரே மிஞ்சி வச்சிட போல. நல்லா குழைப்போங்க, அதுதான் வேலை இருக்குது. மற்றபடி எல்லாம் ஈஸி. பாருங்கள், நாம தான் அப்படியே பொங்கி வருது, நல்லா குழப்பட்டு. ஓகே, இப்போ கொஞ்சம் எண்ணெய் மேலே பூசி விடுவோம். காயாமல் இருக்கிறதுக்கு எண்ணெய் பூசுறத காயாமல் இருக்கிறதுக்கு. இப்போ இது இப்படியே 1 மணித்தியாலம் நாங்கள் மூடி விட போகிறோம். பாருங்க, இப்படியே 1 மணித்தியாலம் மூடி இருக்கட்டும். கொஞ்சம் பொங்கி வர திரும்ப உருண்டை வேணும். பாருங்க உறவுகளே, சரியாக 1 மணித்தியாலத்தால் இதை ஓப்பன் பண்ணி பார்க்க போகிறோம். இப்போ நாங்கள் இதை வந்து கொஞ்சம் எண்ணெய் பூசிட்டு உருண்டை பிடிக்கணும். ஃபஸ்ட் டைம் தான் எனக்கு உருண்டை பிடிக்க கொஞ்சம் வருது இல்லை, போக போக பழகிடும். இப்போ எல்லாம் உருட்டியாச்சு வந்துடா. இப்போ நாங்கள் அதுக்கு எண்ணெய் பூசி விடுவோம் மேலால் காயாமல் இருக்கிறதுக்கு. பாருங்க உறவுகளே, மச்சான் சொன்னவர் 1 மணித்தியாலம் திரும்ப மூடிவிட்டால் போதுமெண்டு. ஆனால் நான் வந்து உருட்டைகளை கொஞ்சம் இறுக்கி டைட்டாக பிடிச்சிருப்பேன். அதனால் நான் வந்து இதை 1.5 மணித்தியாலம் விட போகிறேன். 1 மணித்தியாலத்துக்கு குறையாமல் விடணும்.
ஓகே வந்துடா இப்படியே சீல் பண்ணி இருக்கட்டுமே, மூடி காற்று போகாமல் இருந்தால் சரி. பாருங்கள் உறவுகளே, 1.5 மணித்தாலும் ஆகுது. இப்போ நாங்கள் திறந்து பார்ப்போம். ஓகே, கரண்ட்டு கணக்காக பொங்கி வந்துருக்குது. பேக் டாப்புக்கு எண்ணெய் பூசுவோம், இருந்தால் ஒட்டாமல் இருக்கும். உங்களுக்கு வீசியும் செய்யலாம், இது இப்படியும் செய்யலாம். வீசுறதுக்கு தேவை. நான் ஃபஸ்ட் டைம் தானே, எனக்கும் பழைய வீச மாட்டேன். பாருங்க உறவுகளே, வட்டமாயும் சதுரமாயும் செய்து வச்சுருக்கிறோம் 2 டிசைனில். ஓகேண்ணா, பாருங்க உறவுகளே, தோசைக்கல்ல கொஞ்சம் எண்ணெய் விட்டு சுட்டோம்னு சொன்னால் நல்லா முறுமுரண்டு வரும், குயிக்காயும் போகும். ஆனால் நாங்கள் எண்ணெய் விட இல்லை, கொஞ்சம் ஆரோக்கியமாக இருக்கணும். வீட்டில் செய்கிறது வந்து ஒரு கடைக்கும் வீட்டில் செய்கிறதுக்கும் வித்தியாசம் இல்லாமல் போயிடும். அதனால் எண்ணெயை வந்து நாங்கள் ஏழுமான அளவு குறைச்சி தான் பாவிச்சிருக்கிறோம். பாருங்க, சூப்பராக வந்துருக்கு. சாப்பிட்டு பார்க்கட்டா? நல்லா இருக்கும். பாருங்க உறவுகளே, நாங்கள் முதல் தடவை இன்றைக்கு தான் பரோட்டா நாங்கள் வீட்டில் செய்திருக்கிறோம். பீச் ரொட்டி வந்து வீட்டில் செய்திருக்கிறோம். பாருங்கள், இதோட சாப்பிட்றதுக்கு டியூனாவும் உருளைக்கிழங்கும் தக்காளியும் ஒரு வர மாதிரி தொக்கு செய்து வச்சுக்கிறோம். இதோட சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சுவை என்பது அளவற்றது. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.